பெரம்பலூரில் கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து ஆட்சியர் அலுவலக வாயிலில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தகவல்களை தருகிறார் செய்தியாளர் துரைசாமி. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்டம் என்பது பெரம்பலூரில் கடந்த 3 நாட்களாக தொடர் போராட்டமாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. கல்லூரி மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பில் ஈடுபட்டு தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் நுழைவாய்வு முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட இவர்கள் தொடர்ந்து இதே இடத்தில் அமர்ந்து 3வது நாளாக இன்றும் தொடர்ந்து இவர்களோட போராட்டத்தை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றனர். அதாவது அவசர சட்டம் கொண்டு வந்து ஜல்லிக்கட்டுக்கான அனுமதி வழங்க வேண்டும், பீட்டா அமைப்பை முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற தொடங்கப்பட்ட இவர்களோட போராட்டம் என்பது தற்பொழுது முதல்வர் மற்றும் பிரதமர் சந்திப்பை தொடர்ந்து அவர்களின் சந்திப்புக்கு பிறகு எடுக்கப்பட்ட முடிவுகள் இவர்களை மேலும் தீவிரமடைய செய்துள்ளதாகவே கருத வேண்டும். கிட்டத்தட்ட இன்று மட்டுமே பகல் முழுவதும் அனைத்து கல்லூரி அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளைச் சேர்ந்த 5000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதே பகுதியில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்பொழுது மாலை நேரம் தொடங்கி இருக்கின்ற இந்த வேளையில் இன்னும் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இதே இடத்தில் அமர்ந்து தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி கோஷங்களாகவும் கோரிக்கையை வலியுறுத்தி தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தும் விதமாகவே தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகின்றனர். இவர்களுடைய போராட்டம் எந்த வடிவில் அடுத்த கட்டமாக மாறும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மணிவுடன் பெரம்பலூரிலிருந்து துரைசாமி.